ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவிதா குக்கிங் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஆயில் ஊற்றுறோம். புளிக்குழம்பு செய்ய போகிறோம். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கணும். இன்னும் காயில் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு சீரகம் எல்லாம் போடணும். காயட்டும். அப்போ தான் நல்லா பொரிச்சு வந்துச்சுன்னா, நல்லா கடுகு நல்லா பொரிச்சு வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு குழம்பு நல்லா கம கமன்னு வாசனை கூட வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் போடுறேன். பாருங்கள், கடுகு போடுறேன். பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள். அப்புறமேட்டு சீரகம் போடுறேன். கொஞ்சம் உளுந்து போடுறேன். நல்லா வெடிச்சு வரட்டும். நல்லா வெடிச்சு வரும்போது இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன் நான். இப்போது கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டோன்னா நம்ம பூண்டு போடலாம். பூண்டு போட்டால் தான் டேஸ்ட் வரும். பார்த்தீங்களா, இப்போது ஸ்மெல் கம்மியாக வருது. பூண்டு ஸ்மெல் தான். இப்போது நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறோம். நல்லா வதங்கணும். நல்லா ஸ்மெல் வரணும். நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்றோம். நல்லா ஃப்ரை ஆகணும் போது நம்ம இது கூடவே நம்ம தக்காளியெல்லாம் போடக்கூடாது. இப்போதுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சு கழுவி வச்சுருக்கோம். அப்போவே போதும். கத்திரிக்காய் நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவேன். புளி குழம்புக்கு எக்ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கட் பண்ண மாட்டேன். நல்லா வதங்கணும். கத்திரிக்காயெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கும் போதே நம்ம அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் தான் நல்லா இதாகும். நம்மளுக்கு கை அளவு தான் உப்பு, ஸ்பூன் அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் கை அளவுக்கு பாருங்கள், இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கூடவே கத்திரிக்காய் போட்டோம்னா வெங்காயம் வதங்கும் போதே கத்திரிக்காயும் சேர்ந்து வதங்கும். அப்போ எண்ணெயில் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எண்ணெய் நல்லா ஏறும். உப்பு கூட அதில் நல்லா இதாகும். கத்திரிக்காய் அப்படியே விட்டோம்னா ஒரு சைடு மட்டும் தான் வேகும். அதனால் கலக்கியே விட்டுனே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் இதாகிடும். ஒன் சைடு வேணும், ஒன் சைடு வேவாதே இருக்கும். பாருங்கள், கலரெல்லாம் திரும்பி பாருங்கள். எண்ணெய் இதை பாருங்கள், கலரெல்லாம் நல்லா திரும்பி பாருங்கள். கலரெல்லாம் நல்லா திரும்புது.
நல்லா வதங்கிச்சு பாருங்கள். கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கினாவே கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி பாருங்கள். நம்மளுக்கு வெங்காயம் அவ்வளோ வதங்க கட்டி பரவாயில்ல, ஏன்னா நம்ம புளி குழம்பு தானே வைக்கிறோம். அதனால வெங்காயம் கொஞ்சம் லேசாக கண்ணாடி கலரில் இருந்தால் போதும். நல்லா வதங்கிட்டோம், கொஞ்ச நேரம் விடலாம். வதங்கினே இருக்குது. வதங்கின பிறகு நம்ம இதில் கொஞ்சம் இப்போ பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் மூணுத்தையும் ஒன்றாவே போட்டுருவோம். போட்டு நல்லா கலக்கணும். அது எண்ணெயில் நல்லா வதங்கிச்சுன்னா மசாலா நல்லாயிருக்கும். அப்போ அந்த ஸ்மெல் வராது. கொஞ்சம் கரம் மசாலா அந்த ஸ்மெல்லுங்கெல்லாம் வராது. கரம் மசாலா போடுறேன் நான், இப்போ போடல. நான் கொஞ்சம் வதங்கின பிறகு கரம் மசாலா போடுறேன். இப்போ பாருங்கள், கரம் மசாலா போட்டு கொஞ்சம் எடுத்துருக்குறேன், அதையும் போட்டேன். இப்போ நல்லா வதங்குது. இப்போ தண்ணி எல்லாம் இருக்காது இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தக்காளி இருக்குல்ல, தக்காளி எல்லாம் போட்டுடணும். பரவாயில்ல, கொத்தமல்லி இப்போவே போட்டால், தக்காளி கூட கொத்தமல்லி போடலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்டவ். நல்லா வேகட்டும். கொஞ்சம் இருமல் வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா இது புளி குழம்புல, அதனால எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெடி வரும், ஏன்னா இது போட்டுக்கல கரம் மசாலா. ஆகும். இது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி இப்போ இதில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், நல்லா இதாகணும். இது